இறைவனின் சாந்தியும் கருணையும் உண்டாகட்டும். இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்கள் வழங்கப்பட்டது. எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் குர்ஆனாக இருக்கிறது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி அற்புதமாக வழங்கப்பட்ட இந்த திருவேதத்தை நாம் எப்படி கருதுகின்றோம்? இந்த குர்ஆன் சாதாரணமாக எழுதப்பட்ட வேதமா? இதனை ஓதுபவருக்கு மறுமையில் பரிந்துரை செய்யக்கூடியது. இந்த குர்ஆனை கற்றவரும் கற்பிப்பவரும் சமூகத்தில் சிறந்தவராக ஆகிறார்கள். அதன் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு நன்மை செய்தால் அது 10 மடங்காகப்படுகிறது. மனிதன் வாழ்வில் வழி தவறிடும் நேரம் அவனை நாடக்கூடிய ஒரு விளக்காக குர்ஆன் திகழ்கிறது. இப்படி குர்ஆனின் சிறப்புகள் பலவற்று உள்ளது. ஆனால் இதை உள்ளத்தில் ஏற்று செயல்படும் மக்கள் எத்தனை பேர் உள்ளார்கள்? இன்னைக்கு நாம் எல்லாம் நம் பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்புவோம். எந்த சிந்தனையில் அனுப்புவோம்னா, மக்தப் மதரசா போகணும், குர்ஆன் ஓத கற்றுக்கணும், சரணமா ஓதணும், நிறைய குர்ஆன் ஓதி முடிக்கணும். இது மட்டுமே நோக்கமாய் பிள்ளைகள் அனுப்பப்படுறாங்க. ஆனால் யாருடைய உள்ளத்திலும் தன் பிள்ளை வாழ்வில் அந்த குர்ஆன் ஓத வேண்டும், அதன் மூலம் பல ஒழுக்கங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் குறைவாக இருக்கின்றார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்ட போது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நபி வாழ்க்கையே குர்ஆனாக என்று சொன்னார்கள். எனவே மதரசாவுக்கு அனுப்பப்படும் நோக்கம் வெறும் குர்ஆனை மட்டும் கற்பதல்ல, அதே வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதும் உள்ளது. இந்த உலகத்திற்கு நாம் கொடுக்கும் நேரம் 8 மணி நேரம், சினிமா பார்ப்பதற்காக நாம் கொடுக்கும் நேரம் 2.5 மணி நேரம், இது போன்ற பல பொழுதுபோக்குகள் நாம் செலவிடும் நேரம் பல மணி நேரங்கள். ஆனால் உலக வெற்றிக்காக குர்ஆனுக்கு நேரடியாக நம் பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் 45 நிமிஷம். நாம் சிந்திக்கணும். இவ்வுலகில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய எந்த ஒரு புத்தகமும் இன்று வரை அப்படியே உள்ளது என்று சொல்ல முடியாது. 1400 ஆண்டுகளாகியும் அதில் உள்ள ஒரு எழுத்து கூட மாறப்படாமல் இன்று வரை பாதுகாப்பட்டோம். ஒரே வேதம் திருக்குர்ஆன் மட்டுமே, மாற்றப்படவும் இல்லை, மாற்றப்பட போவதும் இல்லை. எந்த ஒரு வேதத்திற்கும் கிடைக்காத ஒரு தனி சிறப்பு குர்ஆன் அனைத்து மக்களாலும் மோதி அதன்படி செயல்பட வேண்டும் என்பதற்காகவே அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. யாரும் மறுமையில் இறைவனே உன் வேதம் என் மொழியில் இல்லை என்று வாதாட முடியாதபடி எல்லாம் வல்ல இறைவனே அந்த அருள்தான். ஆகவே காற்றுள்ள போதை தூற்றிக்குள் என்ற பழமொழி ஒப்ப நாம் வாழ்கின்ற காலத்திலே அவற்றை படித்து ஆராய்ந்து பயன்பெற வேண்டும். நாம் சேகரித்த செல்வங்களிலே எது சிறந்தது என்று தெரியுமா? நபியே, என் கூறுகிறாக அல்லாஹ் தன்னுடைய கருணையை கொண்டும் அருளை கொண்டும் இந்த குர்ஆனை இறக்கியுள்ளான். மக்கள் இதனை கொண்டு மகிழ்ச்சி அடையட்டும். அவர்கள் சேகரித்துக் கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் இது சிறந்ததாகும். ஆகவே இந்த குர்ஆன் உயிரினும் நமக்கு கிடைத்த பெரிய செல்வமாகும். தன் பிள்ளை பெரிய அழகி உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்து பெரிய வீடு கட்டித்தரணும், நிறைய பெருமை செய்யணும் தான் நினைப்பாங்க. பிள்ளைகளை ஓத அனுப்பக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த அந்தஸ்துள்ள குர்ஆனுடைய கல்வியை கற்றுக்கொள்ள அனுப்பும் பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் அந்தஸ்து என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த கீதத்தை அளிப்பான். அந்த கீதத்தின் ஒளியானது சூரிய ஒளியை போன்று இருக்கும். இந்த குர்ஆனின் மகிமை இப்போதெல்லாம் நமக்கு புரியாது. ஒரு நாள், அந்த நாளில் கிழக்கில் உதயமாகும் சூரியன் வழக்கத்திற்கு மாறாக மேற்கில் உதயமாகும் பொழுது நம் தௌபாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகும் பொழுது அந்நாளில் இந்த குர்ஆன் வெறும் என்ற புத்தகமாக நாம் பார்க்கும் பொழுதுதான் அதன் மகிமை நமக்கு புரியும். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. இந்த வேதத்தை முறைப்படி ஓதி மற்றும் முறைப்படி செயல்படும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நாம் என்றெடுத்த பெற்றோர்கள் அனைவருக்கும் இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் தந்தோருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.